ஆருஷி அப்படின்ற பெயர் சொன்னாலே 2008 நடந்த இரட்டை கொலை தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். 13 வயது சிறுமி ஆருஷி மர்மமான முறையில் அவங்க வீட்டில் இறந்து கிடந்தாங்க. யார் இந்த கொலையை பண்ணியிருப்பா அப்படின்னு காவல்துறைக்கு சந்தேகம் வந்ததோ அந்த நபரும் அதுக்கு அடுத்த நாள் மர்மமான முறையில் இறந்து கிடந்தாரு. கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 18 ஆண்டுகள் ஆகியும் யார் இந்த கொலையை பண்ணியிருப்பா அப்படின்ற ஒரு முடிவுக்கே வர முடியல. இந்த வழக்குல நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு. அதை பத்தி தான் நான் பேச இருக்கேன். வெல்கம் டு தி KTV. இது கிரைம் டாக் வித் பவானி ஸ்ரீ. 2008 நடந்த இரட்டை கொலை வழக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்க வச்சது. முதல்ல என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். டெல்லி நொய்டாவை சேர்ந்தவங்க தான் ஆருஷி. இவங்களுக்கு 13 வயசு ஆகியிருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்திருக்காங்க. அம்மா நுபூர், அப்பா ராஜேஷ் தல்வார். 2 பேருமே அங்க இருக்கக்கூடிய ஃபேமஸான டென்டிஸ்ட். இந்த வீட்டில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இருந்திருக்காங்க. ஆருஷி, அதுக்கப்புறம் இன்னொரு 45 வயசு ஆகக்கூடிய ஒரு இளைஞர் இருந்திருக்காரு. இவர் நேபாளை சேர்ந்த ஹேம்ராஜ் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க வீட்டில் சமைக்கிறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் அவர் பார்த்துட்டு வந்திருக்காரு. மே 14ஆம் தேதி அன்னைக்கு காலையில் அந்த வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தவங்க காலிங் பெல் அடிச்சிருக்காங்க. எப்பவுமே கேட்டை திறக்கிறது ஹேம்ராஜா தான் இருந்திருக்காரு. ஆனால் அன்னைக்கு ஹேம்ராஜ் வரல. அவங்க காலிங் பெல் சவுண்ட் கேட்டு அவங்க அம்மா நுபூர் ஓப்பன் பண்ண வந்திருக்காங்க. அதாவது இவங்க அம்மா அப்பா 2 பேருமே மார்னிங் எந்திரிக்காம கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கிறவங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அன்னைக்கு காலிங் பெல் அடிச்சதுனால இறங்கி பார்க்க வந்திருக்காங்க. அப்போ நுபூர் வேலைக்காரங்க கிட்ட ஹேம்ராஜ் எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த வேலைக்காரங்க எனக்கு எப்படி தெரியும், உங்க வீட்டுக்குள்ள தானே அவர் இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே நுபூர் மேபி அவன் காய்கறி வாங்க போயிருக்கலாம், பால் வாங்க போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது வரைக்கும் நீ வெளியே வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே அந்த வேலைக்காரங்க இல்லை நீங்க சாவி போடுங்க நான் உள்ள வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைம் தான் பாத்தீங்க அப்படின்னா இவங்க சாவி போட்டு இவங்க உள்ள வீட்டுக்குள்ள வந்திருந்திருக்காங்க. அந்த டைம் ராஜேஷும் இறங்கி வந்திருக்காரு. அப்போ இதுல 2 விஷயம் சொல்லப்படுது. ஒன்னு ஆருஷியோட ரூம்ல இருந்து அலாரம் அடிச்சது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் ஹால்ல ஒரு விஸ்கி பாட்டில் இருந்தது. அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஆருஷி என்ன ஆனா அப்படின்றத பாக்குறதுக்காக அவங்க அப்பா ரூமுக்கு போனாரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ரூமுக்கு போய் பார்க்க போயிருக்காங்க. அந்த இடத்துல ஆருஷி மர்மமான முறையில கழுத்து அறுக்கப்பட்டு இறந்து போயிருந்திருக்காங்க. இப்போ அதை பார்த்தவங்க அப்பா கதறி அழ ஆரம்பிச்சிருக்காரு. அம்மா அதிர்ச்சியில் அப்படியே இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இதை பார்த்த அந்த வேலைக்காரங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே போய் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு எல்லாருமே வர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ அவங்க பணக்காரங்க அப்படின்றதுனால நிறைய மீடியாக்களும் அங்கே வர ஆரம்பிச்சதுனால போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே அந்த தடயங்களை சேகரிக்கிறதுல போலீஸ்க்கு சிக்கல் ஏற்பட்டிருந்திருக்கு. போலீஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கிட்டையுமே உங்களுக்கு யார் மேலேயாச்சும் டவுட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க 2 பேருமே ஹேம்ராஜ் அப்படின்ற ஒருத்தன் என் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தா அவன் தான் எங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு சொன்னோன்னே போலீஸ் அவன் எங்க இருக்கு அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அதே சமயத்துல தான் அவங்களோட மொட்டை மாடி டெரஸ் போற வழி ஃபுல்லா ரத்த கரையா இருந்திருக்கு. உடனே அவங்களோட ஆருஷியோட அப்பா கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி கீ கொடுங்க மேலே போய் பார்க்கலாம் ரத்த கரையா இருந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அவர் மௌனம் காட்டி எதுவுமே சொல்லாம இருந்திருக்காரு. அப்புறம் மே 17ஆம் தேதி அன்னைக்கு மொட்டை மாடி டெரஸை ஓபன் பண்ணி பார்த்தப்போதான் அங்க மர்மமான முறையில ஹேம்ராஜும் இறந்து போயிருக்காரு. இப்போ போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா ஹேம்ராஜ் தான் கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு அவனை தேட்டு வந்த நிலையில இப்ப அவனும் மர்மமான முறையில் இறந்து போயிருக்கான். அப்ப யார் தான் இந்த பொண்ணை கொலை பண்ணிருப்பா அப்படின்ற சந்தேகம் ஏற்பட்டிருந்திருக்கு. இப்போ ஏற்கனவே ஆருஷியோட உடலை பிரேத பரிசோதனைக்காக அமுச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹேம்ராஜோட உடலுமே பிரேத பரிசோதனைக்காக போலீசார் அமுச்சு வச்சிருந்திருக்காங்க. போலீஸார் நடத்திய விசாரணையில நிறைய பேர் ஒவ்வொரு விதமான பதில்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆருஷியோட அம்மா நுபூர் அவங்க கிட்ட விசாரணை பண்ணதுல மே 15 அன்னைக்கு நாங்க ஆருஷிக்கு ஒரு டிஜிட்டல் கேமராவை கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் மே 24 ஆருஷியோட பிறந்த நாள், அதுக்காக ஆர்டர் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா நுபூர் முன்னாடியே கொடுக்கலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் ராஜேஷ் கிட்ட சொன்னதுனாலதான் ஆருஷிக்கு கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னும் அன்னைக்கு நைட்டு 3 பேருமே சேர்ந்து அந்த கேமரால நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்திருக்காங்க. திருப்பியுமே நுபூர் ஆருஷியோட ரூமுக்கு போயிருக்காங்க. வைஃபை ஆன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல அவங்க ஆருஷி உட்கார்ந்து 3 மிஸ்டேக்ஸ் ஆஃப் மை லைஃப் அப்படின்ற ஒரு புக் படிச்சுட்டு இருந்ததா பார்த்ததா போலீஸோட விசாரணையை சொல்லியிருக்காங்க. இததான் ஆருஷி உயிரோட இருந்ததா அவங்க அம்மா நுபூர் பார்த்த கடைசி நிமிடங்கள். அதற்கு அடுத்தபடியா ஆருஷியோட அப்பா ராஜேஷ் கிட்ட போலீஸார் விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுல அவர் தான் ஆருஷி ரூமுக்கு போயிட்டு வைஃபை ஆன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதனால அப்படின்னா அவர் அந்த டைம்ல ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால வைஃபை ஆன் பண்றதுக்காக வைஃபை போக சொல்லியிருந்திருக்காரு. அந்த விஸ்கி பாட்டில் பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு போலீஸார் கேட்டதுக்கு நானும் சரி மனைவியும் சரி அன்னைக்கு யாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஆருஷியோட அப்பா சொல்லியிருக்காரு.
அதுக்கு அடுத்தபடியா போலீஸ்க்கு விஷ்ணு சர்மா மேல ஒரு டவுட் வந்திருக்கு. ஆனா கொலை நடந்த அன்னைக்கு அவரு நேபாளத்துல தான் இருந்தாரு அப்படின்னு போலீசார் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த விஷ்ணு சர்மா யாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளா இந்த குடும்பத்துக்கு மருத்துவ வேலைகளுக்கு வீட்டு வேலைகளுக்கு இவர் தான் உதவி பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனா அடிக்கடி அவர் நீண்ட லீவு எடுத்துட்டு ஊருக்கு போயிருந்ததுனால கொலை நடக்கிறதுக்கு 8 மாதங்களுக்கு முன்னாடி ஹேம்ராஜை இவர் தான் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு இந்த ஃபேமிலிக்கு. ஆனா இந்த தம்பதியினருக்கு ஹேம்ராஜ் ரொம்ப பிடிச்சி போனதுனால இவரே இங்க பெர்மனண்டா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஷ்ணு சர்மாவுக்கு வேலை போனதா சொல்லப்படுது. அதனால இவர் பழிவாங்கறதுக்காக இவரும் கொலை பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் போலீசாருக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. போலீசார் அன்னைக்கு காலிங் பெல் அடிச்சு அந்த வேலைக்காரங்க கிட்டயுமே விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுல வீட்டோட கேட் வெளிப்பக்கமா தாழ்பால் போடப்பட்டிருந்தது அப்படின்னும், நான் வீட்டுக்குள்ள போய் பார்த்தப்போ இந்த மாதிரி அவர் உட்கார்ந்து அழுத்துட்டு இருந்தாரு, அவங்க ஒய்ஃப் நுபூர் பார்த்தோருமே அதிர்ச்சி அடைந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு அவங்களுமே விசாரணையில சொல்லியிருக்காங்க. போலீஸ்க்கு அடுத்தபடியா ஹேம்ராஜோட ஃப்ரெண்ட்ஸ் ராஜ்குமார் மற்றும் கிருஷ்ணா மேல டவுட் ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு ஒரு விதமான மருந்து கொடுத்து உண்மையை வர வச்சிருக்காங்க. அதுல அவங்க நாங்க தான் இந்த குற்றங்களை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டதாகவும், ஆனா கோர்ட்டுக்கு கூட்டு போய் கேட்கிறப்போ நாங்க பண்ணல, போலீஸ் தான் எங்களை கட்டாயப்படுத்தி ஒத்துக்க வச்சாங்க அப்படின்னு அவங்க மாத்தி பேசினதுனால கோர்ட்ல எப்பவுமே ஒரு மருந்து கொடுத்து ஒரு சாட்சி வரதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படின்றதுனால இந்த ஆதாரம் அங்க செல்லுபடி ஆகல அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே இந்த கேஸை உத்தரப்பிரதேஷ் போலீஸ் கிட்ட இருந்து சிபிஐக்கு மாற்றிருக்காங்க. ஏன்னா ஆருஷி இறந்து அடுத்த நாளே அங்க ஹேம்ராஜ் மொட்டமாடி டெரஸ்ல இறந்து போயிருக்கிறதா அவங்களுக்கு நோட்டீஸ் பண்ணல அப்படின்றதுனால அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர்கள் இந்த சிபிஐக்கு மாத்திருக்காங்க. ஒரு சிபிஐ குழு விசாரணை பண்ணதுல ஹேம்ராஜோட ஃப்ரெண்ட்ஸான கிருஷ்ணா மற்றும் ராஜ்குமார் தான் இந்த கொலைகளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க ஒரு கணிப்பு வச்சிருந்திருக்காங்க. அடுத்து திருப்பி சிபிஐ இன்னொரு குரூப் கிட்ட இந்த விசாரணை கொடுத்ததுல பேரண்ட்ஸ் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் 2013 ராஜேஷ் தல்வார் மற்றும் நிபுர் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. இருந்தாலுமே ஆதாரங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இல்லாததுனால அவங்க 2 பேருமே மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் கோர்ட் இந்த வழக்குக்கு ஒரு எவிடன்ஸ் இல்லை, பேரண்ட்ஸ் தான் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு 2017 கோர்ட் இவங்க 2 பேருமே விடுவிச்சிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்றேன். எப்படி ஆருஷியை கழுத்தறுத்து கொலை பண்ணாங்களோ அதே மாதிரி தான் ஹேம்ராஜையும் கழுத்தறுத்து கொலை பண்ணிருக்காங்க. ஸோ 2 பேர் கொலை பண்ணாலும் ஒரே ஆளா இருக்கலாம் அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சொல்லப்படுது. அதே மாதிரி ஹாக்கி பேட் வச்சு 2 பேர்லையுமே அடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இப்போ இந்த கேஸ்ல நிறைய கேள்விகள் எழுது. எப்பவுமே லேட்டா எந்திரிக்கக்கூடிய அம்மா அப்பா எதனால அன்னைக்கு சீக்கிரமா எந்திரிச்சு வந்தாங்க? சப்போஸ் காலிங் பில் கேட்டு தான் எந்திரிச்சு வந்தாங்க அப்படின்னா அவங்க பக்கத்து ரூம்ல இருக்கக்கூடிய பொண்ணுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்றப்போ அவங்களுக்கு எப்படி கேட்காம போச்சு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அம்மா இறங்கி பார்க்க வந்தது ஓகே, அவங்க அப்பா எப்படி அந்த டைம்ல இறங்கி வந்தாரு? கரெக்டா அது விஸ்கி பாட்டில் பார்த்து அவங்க பொண்ணு ஞாபகம் வந்ததா இருக்கட்டும், அலாரம் சவுண்ட் கேட்டு அவங்க பொண்ணு ஞாபகம் வந்ததா இருக்கட்டும். இன்னொரு பக்கம் சிபிஐயோட விசாரணையில ஹேம்ராஜோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே நாங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அப்பா கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தேகம் இருந்தாலுமே இவங்க எதுக்காக ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எழுது. இப்போ வரைக்குமே யார் தான் இந்த கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கே வர முடியல. யார் தான் இந்த கொலை பண்ணாங்க அப்படின்றதுமே கோர்ட்டால இப்போ வரைக்கும் நிரூபிக்க முடியல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கின்றேன். நன்றி.